ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ஸ்ட்ரீட் ஃபுட்லையெல்லாம் பயன்படுத்துகிற 2 விதமான பேசிக் சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். க்ரீன் சட்னியும் அது கூடவே இனிப்பு புளி சட்னியும். ஸோ இது சமோசா மசாலா, சுண்டல் மசாலா, பேல்பூரி, பானிபூரி, சமோசா கொடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய செஞ்சு நம்ம மாதக்கணக்கில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். எப்பப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் பண்ணுறோமோ அப்பப்போலாம் வேணுங்கிற அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்பவே குறைவான பொருட்களை மட்டும் வச்சு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த 2 விதமான சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு புளி சட்னி பண்ணுறதுக்கு புளியை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துக்கோங்க. இது கிராம் கணக்கில் நமக்கு ஒரு 60 கிராம் அளவு இருக்குது. இப்போ இதில் விதை நார் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிவிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புளியை நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவுக்கு சுடுதண்ணி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. இது மாதிரி சுடுதண்ணி விட்டு ஊற வைக்கிற போது புளியும் நமக்கு சீக்கிரமாக ஊறும், நமக்கு புளியோட பல்ஃபும் அதிகமாக கிடைக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ புளி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். புளி ஊற வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுக்க வேண்டாம், அந்த தண்ணியோடையே சேர்த்துட்டு இப்போ இதை உங்களால் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்ட அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ புளியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு சல்லாடையில் கொட்டி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ சல்லாடையில் சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கழுவி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. அந்த சக்கையெல்லாம் சலாடையிலே நின்றுடும், புளியோட பல்ஃப் மட்டும் அடியில் இறங்கியிருக்கும். பாருங்கள் இது மாதிரி. ஸோ இப்போ புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு சட்னி சீக்கிரமாக ரெடி ஆகும். இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சட்னிக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது, 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு புளி கரைசல் ரொம்பவே திக்காக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ புளி கரைசல் நல்லா கொதி வந்து புளியோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. சட்னியும் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம். இது ஒரு 50 கிராம் அளவு இருக்குது. கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்து செய்கிற போது தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லமோ சர்க்கரையோ நீங்கள் எது சேர்த்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் சட்னி நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க, அதே மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம இனிப்பு புளி சட்னி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை. நீங்கள் எந்த அளவுக்கு புதினா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பல் பூண்டு. நான் பெரிய சைஸ் பூண்டு சேர்க்கறதுனால 2 பல் சேர்க்குறேன். இதுவே நீங்கள் சின்ன சைஸ் நாட்டு பூண்டு சேர்க்குறதா இருந்தால் 4-5 பல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ நான் மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம்.
பாருங்கள், இப்போ க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்ட அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சாட் ரெசிபிக்கெல்லாம் பயன்படுத்துகிற க்ரீன் சட்னியும் அது கூடவே இனிப்பு புளி சட்னியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த க்ரீன் சட்னி நம்ம 2-3 நாள் வரைக்கும் தான் வச்சுருந்து யூஸ் பண்ண முடியும். தேவைப்படுற போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த இனிப்பு புளி சட்னி நம்ம மாதக்கணக்கில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து பயன்படுத்தலாம். எப்பப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறோமோ அப்பப்போலாம் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த 2 விதமான சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.